என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ நினைவு கொள். நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய். உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போன்று உணர்கிறாயா? நீ வாழ்க்கையில் வெளிவேஷம் போட்டு வாழவில்லை குழந்தையே. நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்கள் என்று புலம்புகிறாய். உன் கவலையை விடு. உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது அரிது. ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன். வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது. உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும். அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும். அதுபோலத்தான் வாழ்க்கையிலுள்ள அனைத்தும். உன்னால் தான் உன் வாழ்க்கையை உணர முடியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவு கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்த வருவதல்ல, பக்குவப்படுத்தவே வருகின்றன. உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாயிருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் சாயப்பா உன்னோடு துணையிருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவுகளை நான் தான் எடுப்பேன். உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழையடி வாழை போல குலை தள்ளி வளரப்போகின்றா. உனக்காக என்றும் நான் இருப்பேன் தங்கமே. எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். இதைவிட ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து நான் உன்னை காத்திருக்கின்றேன். தைரியமாக இரு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கலங்காதே. இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகின்றது. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். சந்தோஷத்தில் வாழ்கின்றோம் என்பதை விட நீ எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு வாழ்கின்றாய் என்பதே உண்மை. யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதே சிறப்பு. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வைக்க வேண்டும். இல்லையேல் வார்த்தையும் சரி, வாழ்க்கையும் சரி, அர்த்தமில்லாமல் போய்விடும். அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு தங்கமே. இதயம் சொல்வதை செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு. இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும். தலையில் அதிக பாரத்தை வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரத்தை வைத்து கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்பவர்களே இங்கு அதிகம். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு ஆகிய மூன்றும் தானாகவே வந்து சேரும். நான் இருக்கின்றேன். இந்த வார்த்தையின் அர்த்தம் எல்லோருக்கும் புரியாது. இழந்துவிட்டு நிற்பவர்களுக்கே புரியும். அர்த்தம் மட்டுமல்ல, வலியும் கூட. ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டுவிட்டால் வாழ்வை கற்றுவிடலாம். வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக்கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு நிச்சயமாக பதில் சொல்லும். நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதனால். உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். பேசிக்கொண்டே இருக்காதே. உன் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். மௌனமாயிரு. மற்றவர் பலவீனம் உனக்கு தெரிய வரும். துணிவோடு தவறு செய்துவிட்டு பணிவோடு மன்னிப்பு கேட்போரை நீ எப்போதும் நம்பிவிடாதே. அது மிகச்சிறந்த நடிப்பாகும் குழந்தையே. நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன். கலங்காதே. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனதில் உயர் நற்சிந்தனை உண்டாகட்டும். உயர் ஞானம் தித்திக்கட்டும். சித்தம் தெளிவடையட்டும். உங்கள் மனம், சொல், செயல் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும். உங்கள் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெற்று சிறப்புடன் விளங்கட்டும். உங்கள் தொழில் மற்றும் உத்தியோகத் தடை நீங்கி வாழ்க்கை மேன்மை நிலையை அடைவீர்கள். நீங்கள் அனைவரும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து நீங்க பெற்று அமைதியுடன் வாழ்வீர்களாக. உங்கள் அனைவருடைய வாழ்வில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கப் பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உங்களை மனதார ஆசிர்வதிக்கின்றேன்.
நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் இது. சுபிக்ஷமாக வாழ்வார். அதற்கு நான் பொறுப்பு குழந்தையே. அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே களைந்து விடுகின்றேன். நான் உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன். மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடைக்காது குழந்தையே. உன் பாரத்தை என்மேல் வை. என் மீது உன் பார்வையை திருப்பு. என்னையே தியானி. நிச்சயமாக நான் உனக்கு மனசாந்தியை அளிப்பேன். ஏமாற்றம் என்பது வாழ்வில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கே. பக்குவமாக அதிலிருந்து மீண்டு விட்டால் வாழ்க்கையை கற்றுவிடலாம். உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது குழந்தையே. இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகின்றது. இழந்ததை நினைத்து வருந்தாதே. என் மீது முழு நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும். என் செல்வமே, நல்லது மெதுவாகத்தான் நடக்கும். கெட்டது உடனே நடந்துவிடும். ஆதலால் எதிலும் பொறுமை அவசியம். உனக்கான நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருவேன். அதுவரை பொறுமையோடு என் நாமத்தை உச்சரி. என் சாயப்பா என்னால் மாற்ற இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் வலிமையையும் இவற்றை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய ஞானத்தையும் தந்தருளுங்கள் என்று என்னை வேண்டி நிற்கின்றாய் அல்லவா? கலங்காதே தங்கமே. இனி நீ நன்றாக இருப்பாய். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உன் மனவேதனையை நான் அறிவேன். உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு. தோல்வி என்றால் சோர்வடையாதே. ஏமாற்றங்களை ஏற்க பழகு. உன் தன்னம்பிக்கையையும் மனதறியையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம். இதை திடமாக நம்பு. அனைத்தும் மாறும். உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கி தருவேன். உனக்கே தெரியாத நேரத்தில் நான் உனக்கு உதவ வருவேன். என் மீது நம்பிக்கை வை. கவலைப்படாதே. நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியாக இரு குழந்தையே. நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு எதிர்த்து நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இரு. மலையே இடிந்து விழுந்தாலும் கலங்காதே. மலை இடிந்து மேலே விழுந்தாலும் கலங்கக்கூடாது. பயப்படக்கூடாது. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. தைரியமாக இரு. நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய். அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன். என்னை காண முடியவில்லையே என்று கலங்காதே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்குபவன் நானே. உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாகப் போகின்றது. நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நானே முன்னின்று நிறைவேற்றுவேன். தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே. உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். நான் மாற்றி அமைப்பேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். நடுவழியில் கைவிடுவதற்காகவா உன்னை நான் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றேன்? கைவிட மாட்டேன் தங்கமே. என்னை நம்பு. உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. அற்புதங்கள் நிகழ உள்ளது. உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது. வானத்திலிருந்து விழும் மழை நீர் போல என் ஆசிர்வாதம் உன்னை வந்து சேரும். என்னை நினைத்து அழைத்தால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன். இவ்வளவுதான். இதுதான் முடிவு. இதுதான் விதி என கூற மானிடன் யார்? அனைத்தையும் மாற்றவும் ஏற்றவும் நான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு தெரியும். ஒவ்வொரு விடியிலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தில்
மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது, பயன்படுத்திக் கொள் என்று. உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி ஒருபோதும் யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இல்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றா. என் முன் வந்து அமைதியாக உட்கார். உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். மற்றவர்களை பார்க்காமல் நேர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. நான் உன்னோடு இல்லை என்றால் உன் நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும். கலங்காதே, நீ கேட்பதை உனக்கு தருகின்றேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவாய். இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போதும், அதுவே சிறந்தது. என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தையே. நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பாய். உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை 1000 தடங்களை காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன். நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் வளர்ந்து நிற்பாய். உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போது நேரம் உனக்கு சாதகமாக இல்லை என்று வருத்தப்படாதே. உனக்கான சாதகமான நேரத்தை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள் எவராலும் தடுக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ என்றுமே என்னுடைய பிள்ளை. என்னை மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது. நான் நெருங்கவும் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு இப்பொழுது புதிய வாழ்க்கையை தரப்போகின்றேன். இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் தங்கமே. கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கின்றது. அதில் உள்ள ஒளியா உன் சாயப்பா நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன். நீ உன் மனதில் நினைத்து கேட்டது வழங்கப்படும். நம்பிக்கையுடன் பொறுமையாக பெற்றுக்கொள். உன் வழியில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள். நல்லதே நடக்கும் குழந்தையே. தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி பழகு. தன்னம்பிக்கை தானாக வளரும். நிச்சயமாக இந்த சாகி சோதனைகளுக்கு பின்னர் ஒரு இன்பமான வாழ்க்கையை தருவேன். நிகழவே முடியாத விஷயத்தையும் உனக்காக நான் நிகழ்த்துவேன். நான் உன்னிடம் கேட்பதெல்லாம் நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. உன் மனதில் இருக்கும் வலி எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. சிறிது காலம் பொறுத்திரு. உன் கர்ம வினைகளுடன் நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றா. நீ இழந்தவை அனைத்தும் உன்னை வந்தடையப் போகின்றது. இழந்ததை நினைத்து வருந்தாதே. இந்த வாழ்வின் முடிவில் நீ பெறப்போகும் கர்மாக்களை தவிர அனைத்தும் இழக்கத்தானே தவிர வேறொன்றும் இல்லை. உன் கெட்ட கர்மாக்களை என் நாமம் சொல்லி தீர்த்து கொண்டே வா. உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும். உன் நம்பிக்கையை இழக்காதே. அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நான் உனக்கு பதிலளிக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம் குழந்தையே. வெற்றி எனும் உயரத்தை அடைய எளியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. அது எப்போதும் உன் மனதில் வளர்த்துக்கொள். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, தலைகணமும் திமிரும் இல்லாத ஓர் உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி. இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகின்ற. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நல்லது மட்டுமே நடக்கும். உன் சிரிப்பிற்கு பின்னால் இருக்கும் உன் அழுகையை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் அழுகை விரைவில் ஆனந்த கண்ணீராக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். விட்டு கொடுத்து வாழ். தவறில்லை. ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே. ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்துள்ளா. ஏமாற்றும் பொழுது நினைவில் கொள். நிச்சயம் ஒரு நாள் நீயும் ஏமாற்றுவாய் என்று. நீ பலரால் குறை சொல்லப்படுகின்றாய் என்றால் நீ வளர்கின்றாய் என்று அர்த்தம். நீ பலரால் பாராட்டப்படுகின்றாய் என்றால் நீ பயன்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம். எத்தனை வலி வந்தாலும் அழாதே. உன்னை கேலி செய்பவன் முன் சிரித்துக்கொண்டே இரு. அளவுக்கு மீறிய கோபம் வந்தால் மௌனத்தை கடைப்பிடி. உன்னை அலட்சியம் செய்பவர்களிடம் இருந்து விலகி நிற்க கற்றுக்கொள். உன்னிடம் அன்பு காட்டினால் நன்றி மறவாமல் இரு. யார் மனமும் புண்படும்படி பேசாதே.
இவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் என் மனப்பூர்வமான ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நான் இருக்கும்போது எதற்குமே கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. நீ என் குழந்தை. நானே என்னிடம் வரவழைத்துக் கொண்டு செல்ல குழந்தை. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? தைரியமாக இரு தங்கமே. எதையும் இழந்து விடவில்லை நீ. எல்லாம் பொக்கிஷமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் உன்னிடம் சேர்ந்துவிடும். தலை நிமிர்ந்து அனைவரையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு. உன்னை நம்புபவரிடம் பொய் சொல்லாதே. உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே. உன் குறிக்கோளில் உறுதியாக இரு. அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே. உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு. தன்னம்பிக்கையுடன் தொடங்கு. நான் உற்ற துணையாயிருப்பேன். எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. துவளாதே. நீ நீயாகவே இரு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. உனக்காக நான் இருப்பேன் குழந்தையே. என் வைரமே, உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது. நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.